தேவன் தாவீதுக்கு வாக்கு அருளின அந்த கிருபையின் வாக்கு தத்துவங்கள் எல்லாவற்றையும் நமக்கு நித்தியமான உடன்படிக்கையாக தேவன் மாற்றியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். வாக்கு தத்துவங்களை காட்டிலும் உடன்படிக்கை என்பது மேலானது. உடன்படிக்கையிலே தேவன் மாறாதவராக இருக்கிறார். அதனால தான் பழைய உடன்படிக்கை மாறக்கூடியது, அது உருவழிந்து போகக்கூடியது என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. புதிய உடன்படிக்கை மேலான உடன்படிக்கை என்றும் நித்தியமானது, அதிக மகிமை உள்ளது, சிறந்தது என்ற வார்த்தைகளை எல்லாம் நம் வேதாகமத்தில் இந்த புதிய உடன்படிக்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை மாறி போகக்கூடிய உடன்படிக்கை அல்ல. இது நிலையான உடன்படிக்கை. கடைசி வரைக்கும் இந்த உடன்படிக்கை இருக்கும். இப்போ இந்த உடன்படிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற மனிதனாக இருக்கிற நான் தவறுனா கூட உடன்படிக்கை தவிர. யாக்கோபு பாருங்கள், அவன் குணசாலி கூடாரவாசி அப்படின்னு சொல்லுது. யாக்கோபு குறித்து சொல்லும் பொழுது அவன் எப்படி இருந்தானா, குணசாலியும் கூடாரவாசியமாக இருந்தான்னு போட்டிருக்கு. ஆனால் ஏசா எப்படி இருந்தான்னா, அவன் வனசஞ்சாரி அப்படின்னு பார்க்குறோம். அவன் இதெல்லாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 27ஆம் வசனம், இந்த பிள்ளைகள் பெரியவர்களான பொழுது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். பாருங்கள், 2 பேரும் வளர்ந்து வர்றாங்க. ரெபேக்காள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் பிறக்குது. ஒருத்தன் பெரிய வேட்டைக்காரன், வனத்தில் போய் வேட்டையாடுறது, நல்ல வேட்டைக்கறியெல்லாம் கொண்டு சமைச்சு சாப்பிட்றது, அந்த மாதிரி அவனுடைய ஹேபிட்டு. இன்னொருத்தன் எப்படின்னா குணசாலி கூடாரவாசி, அப்பா அம்மா சொல்கிறத கேட்டுட்டு வீட்டில் ஒழுங்காக இருக்கிற ஒரு ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப அம்மாவுக்கு ரொம்ப ஃபேவர். குறிப்பு சொல்ல போனால் அம்மாவுக்கு ரொம்ப அவன் ஃபேவரட்டான பர்சனாக அவன் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த ஏசாவனுடைய ஹேபிட் என்ன அப்படின்னா, எது தாய் தகப்பனுக்கு பிடிக்காதோ அதையெல்லாம் செய்கிற தன்மையுடையவனாய் அவன் இருக்கிறான். அதுதான் நீங்கள் பாருங்கள், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 34ஆவது வசனத்தில் பாருங்கள். ஏசா 40 வயதான போது ஏத்தியனாகிய பெயரினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். இந்த ஏத்தியர்களை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அந்த நாட்கள்லேயே சொல்லிட்டார். கானானியர்களிடத்தில் என்னுடைய குமாரனுக்கு நீ என்ன செய்யாத, பெண் கொள்ளாத. அப்போ ஏன்னா நம்ம இந்த தேசத்தில் இருக்கிறோம், ஆனால் வி ஆர் டிஃப்ரெண்ட். இவங்க மாதிரி கிடையாது. நம்ம அவங்க இனத்தை சார்ந்த அவங்க தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மற்ற ஜாதிகளுடைய சம்பந்தம் கலந்து அங்கெல்லாம் நீ பெண் கொள்ளாத அப்படிங்கிறத ஆபிரகாமுடைய நாட்கள்லேயே தன்னுடைய குமாரனுக்கு பெண் கொள்ளும்போது சொல்லிட்டார். அப்போ ஈசாக்கு அப்படி தான் போய் பெத்துவேலுடைய குமாரத்தியாக இருக்கிற ரெபேக்கால தான் எலியேசர் போய் கூட்டிகிட்டு திருமணம் பண்ணி வைக்கிறான். இப்போ அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறகுறாங்க, ஏசா யாக்கோபு. இவன் திருமண விஷயத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்காதோ, இன்னொன்று தெரிஞ்சுங்க, அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது மட்டும் இல்லை, இது அப்பா அம்மாவுக்கு ஏன் பிடிக்காது அப்படின்னா இறைவனுக்கு அது பிடிக்காது, தேவனுக்கு அது பிடிக்காது. அதனால ஆபிரகாமுக்கு பிடிக்கலை, ஈசாக்குக்கும் பிடிக்கலை. அதான் காரணம். ஏன்னா இவங்க வெளியே அழைக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு சந்ததிகளாக இருக்கிறார்கள். ஆகவே இவர் சொல்ல, இந்த கானானியர்களோடு போய் நம்ம சம்மந்தம் வைக்கக்கூடாது. இந்த தேசத்தில் இருக்கிற ஏத்தியன், ஏபூரியன், எமோரியன், எபூசியன், கிர்காசியர், கானானியர், இவங்களெல்லாம் என்ன செய்யக்கூடாது, சம்மந்தம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் உறுதியாக இருக்கிறான். ஆனால் இந்த ஏசா என்ன பண்ணுறான் பாருங்க, ஏத்தின் புத்திரர்களில் போய் தான், குமாரத்திகளில் போய் தான் தனக்கு 2 மனைவிகளை தெரிந்தெடுக்கிறான். அப்போ தெரிந்தெடுத்து பாருங்கள், 35ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் எப்படி இருந்தாங்களாம்,
மனநோவாய் இருந்தார்கள். பாருங்க, திருமணம் பண்ணி இவங்க வீட்டுக்கு வந்துட்டு மாமனார் மாமியாருக்கு ஒரு உகந்த ஒரு பிள்ளையாக இருந்ததுனா கூட பரவாயில்ல. இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மன வருத்தத்தை உண்டு பண்ணுகிற ஒரு சந்ததியாகவே இருக்கிறார்கள். அப்போ கற்பனைகள் மீறப்படும் பொழுது அந்த மீறுதல் என்ன ஆகுது அப்படின்னா தேவனுக்கும் மன வருத்தத்தை கொடுக்குது, குடும்பத்திலையும் மன வருத்தத்தை என்ன செஞ்சிருது கொண்டு வந்து விடுகிறதை பார்க்கிறோம். அதான் மீறுதல்கள் அப்படிங்கிற இந்த பதம் அப்படித்தான் பார்க்கப்படுகிறது. இந்த மீறிட்டே போகிறான். இந்த ஏசாருக்கான எல்லா விதத்திலையும் பேசிக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மீற ஆரம்பிக்கிறான். அப்புறம் சேஷபுத்திரமாக முதல்ல விற்று போட்டுடுறான். பாருங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற வரப்பிரசாதம். அது வந்து இறைவனுடைய கொடை. மூத்த குமாரன் சேஷபுத்திரன், அவன் வந்து தகப்பனுடைய ஆசைகள் எல்லாவற்றிலும் விசேஷமானவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உடையவன் அப்படின்னு வச்சிருக்கிறார். ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா வனத்துக்கு போயிட்டு வேட்டையாடிட்டு வர்றான். அன்றைக்கி ஒன்றும் ஆப்பிடலை. இங்கே வீட்டுக்கு வந்தான் தம்பி யாக்கோபு சிவப்பான ஒரு நல்ல பயற்றங்கூலை காய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்த உடனே இவன் வந்து அவன்கிட்ட நான் இளைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கூழ் கொடு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் வந்து ஒரு சேஷ்ட புத்திர பாகத்தை இன்றைக்கு எனக்கு விற்று போடு, அப்போ நான் தர்றேன் அப்படிங்கிறான். இதை வந்து ஆதியாகமத்தில் 25 அதிகாரத்தில் 31 வசனத்தில் பார்க்குறோம். அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். பாருங்க, இவனுக்கு இன்னும் 40 வயசு ஆகலை, இளைஞன். இவன் என்ன பண்ணுறான், எமோஷனலாக இருக்கான். இவன் என்ன பண்ணுறான், யாக்கோபு அவனுக்கு என்ன பெரிய வேதனைனா ஒரே கற்பத்தில் 2 பேரும் ஒரே டைமில் கற்பம் தரித்து பிறந்தா கூட அவன் முந்தி பிறந்துட்டான், நான் கொஞ்சம் லேட்டாக பிறந்துட்டேன். லேட்டுன்னு கூட சொல்ல முடியாது, அவன் குதிங்காலை பிடிச்சிட்டே வெளியே வந்துட்டான்னு போட்டிருக்கு. அப்போது அடுத்தடுத்து பிறந்துட்டான். ஆனால் ஏசா மூத்தகுமாரன் என்றும் யாக்கோபு இளையகுமாரன் என்றும் அழைக்கப்படுறதுனால இந்த சேஷபுத்திர பாகத்துக்கு சுதந்திரவாளியாக யாக்கோபு இல்லை. இவனுக்கு ஒரே வருத்தம், சரி நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கக்கூடாதா, கொஞ்சம் டிலே ஆகி போச்சு, அந்த சேஷபுத்திர பாகத்தை பெற முடியலையே அப்படி ஏங்கிக்கிட்டே இருக்கான். அப்போது ஒரு நாள் இவன் வந்து இந்த எனக்கு இந்த பயிற்றங்கூட கொடுன்னு கேட்கும்பொழுது அவன் டக்குன்னு கேட்குறான், அந்த சேஷபுத்திர பாகத்தை எனக்கு என்ன செய்ய விற்று போடு என்றான். அதற்கு ஏன் இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு. அவன் இந்த சேஷபுத்திர பாகத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன், அதனுடைய வேலிடிட்டி, அதனுடைய மகத்துவம் என்னது என்பதை ஏசா என்ன செய்யலை, அறிஞ்சானா அறியலையான்னு தெரில. ஒருவேளை வந்து பாருங்க அறிஞ்சிருந்தா கூட அவன் என்ன பண்றானா, நானே சாக போறேன், இந்த சேஷபுத்திரமாக இருந்து எனக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி அதை அசட்டை பண்ணி என்ன பண்றான், விற்று போடுகிறான். அப்போ யாக்கோபு சொல்ற, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூலையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி வாசிங்க எல்லாரும், ஏசா தன் சேஷபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். பாருங்க, சில நேரங்களில் ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க விரும்பும் பொழுது அதை அநேகர் அலட்சியம் பண்ணுகிற மனிதர்களாக இருக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதத்தினுடைய மகத்துவத்தை உணராமல் ஆசீர்வாதங்களை அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள், அலட்சியம் பண்ணுகிறவர்களாக. ஏசா இருக்காம இருக்க, ஓ இந்த சேஷபுத்திரவாதத்தை வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட விற்று போட்டான். யாக்கோபு வந்து பாருங்க அதை விலைக்கரையும் கொடுத்து வாங்கிடுறான். வாங்கினது மாத்திரமல்ல, அவன் அந்த பயற்றங்குலையும் அவனுக்கு என்ன செய்கிறான், கொடுக்க. ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்குலையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து அவன் போய்விட்டான் போட்டுக்கு. சிலர் வந்து பாருங்க, யாக்கோபு ஒரு பயத்தங்குலை கொடுத்து ஏசாவை ஏமாத்திட்டான், அதனால் அவன் எத்தனை பெரிய ஏமாத்துக்காரன் யாக்கோபு அப்படிங்கிறான். அவன் ஒன்றும் ஏமாத்தலாம் செய்யலை. ரெண்டாவது வந்து
நம்ம நிறைய நேரங்களில் நினைக்கிறோம் பயற்றங்கூழுக்காக அந்த சேஷ்ட புஸ்தர பாகம் வந்து விலைக்கிரயமானது, அந்த சேஷ்ட பாகத்தினுடைய விலைக்கிரயம் இந்த பயற்றங்கூழ் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி சொல்லலை. அவன் என்ன கேட்குறான்னா, எனக்கு நீ விற்று போடு. அப்போ அந்த சேல் டீடு நடக்குது, சேல் அந்த அக்ரிமெண்ட் நடக்குது. அவனுக்கு எனக்கு எவ்வளோ விலைக்கு விற்றான், என்ன கொடுத்தான், அதெல்லாம் ரொம்ப டீப்பாக எழுதப்படலை. இவனுக்கே உனக்கு பயற்றங்கூழ் வேணும்னா இப்போ அந்த சேஷபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு, நான் உனக்கு பயற்றங்கூழ் என்ன செய்கிறேன் தர்றேங்கிறான். அவன் வந்து விற்று போட்டுறான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா பயற்றங்கூழையும் அவனுக்கு கொடுக்குறான். வா பசியாறு. இது எப்படி இருக்குன்னு கேட்டால், 2 பேருக்கு நடையில் அன்றைக்கி ஒரு சேல் அக்ரிமெண்ட் நடக்குது. கடைசி முடிவில் ஒரு ஃபீஸ்ட், ஒரு விருந்து நடக்கிற மாதிரி, வா சாப்பிட்டு போகலாம், வா அப்பமும் தர்றேன் பயற்றங்கூழும் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றான். யாக்கோபு வந்து ஏசாவை வந்து ஏமாத்தியெல்லாம் எடுக்கலை. அவனு ரைட் பர்சன் தான். சரியான நபர்களையே தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏமாத்துக்காரனையெல்லாம் எவனையும் ஆசீர்வதிக்க மாட்டார். இறைவனுக்கு அது பிடிக்காது. அவன் சரியான ஒரு நபர் தான் யாக்கோபு. அப்புறம் வந்து பாருங்க, இந்த கடைசி நாளில் ஈசாக்கு வயசாயிருது. 27ஆம் அதிகாரத்தில் குமாரனை கூப்பிட்டு சொல்கிறான், நீ உன் வில்லை எடுத்துகிட்டு போய் வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடுங்கிறான். அதை எனக்கு பிரியமான ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். 27:4 ஆதியாகமத்தின் புத்தகத்தில் ஆயத்தப்படுத்தி என்கிட்ட கொண்டு வா, என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி. அதான் ஃபைனல் பிளஸ்ஸிங். ஈசாக்கு மறிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த அதாவது ஈசாக்கு வந்து ரொம்ப வயசாகிருச்சு, கண்ணெல்லாம் இருள் அடைஞ்சிருச்சு. நான் உன்னை பிளஸ் பண்ணிடுறேன், நான் நல்லா இருக்கும் போதே உன்னை ஆசீர்வதிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி நீ ஆயத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வாங்குறான். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இதை வந்து 6வது வசனத்தில், அப்பொழுது ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து, நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நீ போய் ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டி குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றான். அதுக்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபெக்காளை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். 2 பேருக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் என்னென்னா, அவன் பிறக்கும் பொழுதே அவன் வந்து ரோமம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அனுசரான். அவன் வந்து பிறக்கிறான். பிறக்கும் பொழுதே பிறப்பிலே வந்து அப்படி தான் பிறக்கிறான். இவன் வந்து பார்த்திங்கன்னா ரோமமே இல்லாத ஒரு மனுஷனாக வந்து இவன் வந்து பிறக்கிறான். இப்போது இந்த வித்தியாசத்தை தகப்பன் கண்டுபிடிச்சிட்டான், தன்னை சபிச்சிடுவார் அப்படின்னு பயந்துக்கிட்டு இவன் பயப்படுறான். அதற்கு ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்வேனே என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டு, என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அப்படியே போய் அவங்க ரெடி பண்ணுறாங்க, ருசி இல்லை பதார்த்தமாக சமைச்சு கொண்டு போகிறாங்க. இப்போ ஈசாக்கிட்ட கொண்டு போன உடனே ஈசாக்கு வந்து பாருங்க, அதை புசித்து அவன் டெஸ்ட்லாம் பார்க்குறான். வேட்டையாடி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் போய் சொல்கிறான். அப்போ அவங்க அப்பாவுக்கு சந்தேகம் வருது. 21ஆம் வசனம் பாருங்க, 19 வாசி. அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த குமாரனாய் ஏசா, நீ எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரம் எப்படி அகப்பட்டது என்றான். அதற்கு அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினான் என்றான். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகி ஏசாதானா
அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்ட வா என்றான். யாக்கோபு தன் தகப்பனா ஈசா கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து என்ன சொல்றான்? சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ என்ன இவன் ரெடி பண்ணிட்டான்ல, அந்த விளையாட்டு தோழியை எடுத்து ரோமம் இருக்கிற மாதிரி கைகள் எல்லாம் சுட்டி கட்டி சட்டையெல்லாம் ஏசாவுடைய சட்டையை தூக்கி யாக்கோபுக்கு போட்டு விட்டு, ஏன்னா அவன் வன சஞ்சாரி, வனத்தின் வாசனையெல்லாம் அடிக்கணும், எல்லாம் ரெடி பண்ணிட்டான். ரொம்ப புத்தியுள்ள ஸ்திரீ. புருஷனை ஏமாத்துறதுக்கே பெரிய பிளான்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி அனுப்பிச்சிட்டான். அங்கேயும் போய் அவன் யோசிக்கிறான், என்னடா சத்தம் யாக்கோபினுடைய சத்தமா இருக்கு, குரல் ஆனால் கைகளோ ஏசாவினுடைய கைகளாக இருக்கே அப்படிங்கிறான். அவனுடைய கைகள் அவன் சகோதரன் ஏசாவின் கைகளை போல ரோமம் உள்ளவைகளாக இருந்தபடினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து, நீ என் குமாரனாக ஏசாதானா என்றான். அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா அவனை ஆசீர்வதிக்கும்படி அதை என்னிடத்தில் கிட்ட கொண்டு வாயினான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசமும் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். அப்பொழுது அவன் தகப்பனா ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய்யனான். அது கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, அவன் ரொம்ப செக்கெல்லாம் பண்ணுறான், மோந்து பார்த்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை சொல்ல ஆரம்பிச்சிடறான். தேவன் உனக்கு வானத்தின் பனியும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாக இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்த முன்பு யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகி ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். அவன் ருசியில் பதார்த்தம்லாம் பண்ணிட்டு வந்து அப்பாட்ட கேட்குறான், இப்போ புசிங்க, புசித்து என்ன செய்ய, என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, 33 வசனம், வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வருகிறதற்கு முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னை ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் என்றான். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீ எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாயிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதித்திரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானனாக வைத்தேன், அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரனாக கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்பொழுதும் என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அந்த ஆசீர்வாதத்தை பெறுறதுக்காக இவன் அழுகிறான். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த யாக்கோபும் ரெபேக்காலும் ரொம்ப ஏமாத்துக்காரங்க மாதிரி தெரிறாங்கல்ல நம்ம கண்களுக்கு. ஆனால் உண்மை என்னன்னா, அவங்க 2 பேரும் ஏமாத்துக்காரங்களே கிடையாது. சில நேரங்களில் இந்த பெற்றோர்கள் செய்கிற சில காரியங்கள் பிள்ளைங்களுடைய கண்களுக்கு பெரிய தவறாக தெரியும். அப்பா அம்மா அப்படிலாம் பண்ணிக்கக்கூடாது, என்னை ஏமாற்றிட்டாங்க, இல்லை இப்படி பண்ணிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், அதில் அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் அவர்கள் ஞானமாக தான் காரியங்களை செய்கிறாங்க. ரெபேக்காள் ஒன்றும் தன்னுடைய புருஷனாகிய ஈசாக்கையோ மூத்த குமாரனாகிய ஏசாவையோ ஏமாத்திரலாம் செய்யலை. அவள் ஏமாற்றவே இல்லைங்க.
ஆனால் அந்த நாடகத்தெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பிளைனாக பைபிளை படிக்கும் பொழுது இது பெரிய ஏமாற்றுத்தனம் மாதிரி தோணுது நம்ம கண்களுக்கு. ஏன்னா நம்ம ஒரு நீதியை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம பைபிளை படிக்கிறோம். நம்ம மனசுக்கு ஒரு காரிய நீதியாக தெரியுது. தாய் தகப்பன்லாம் எல்லா பிள்ளைகளையும் இப்படி தானே பார்க்கணும், ஈக்குவலாக பார்க்கணும், எப்படி செய்யணுமோ அப்படி தானே செய்யணும், இது தப்பு இல்லையா, எப்படி ஒரு தாயாக இருந்துட்டு தான் கற்பத்தில் பிறந்த மூத்த குமாரனுக்கு துரோகம் பண்ணலாமா, இப்படிலாம் பிள்ளைகள் யோசிப்பாங்க. இந்த தாய் செய்கிற காரியம் இந்த பிள்ளைகளுக்கு விளங்காது. நிறைய நேரங்களில் பார்க்குறோம், எப்படி இப்படி பண்ணலாம், அம்மா எங்களை வஞ்சித்துட்டாங்க, எங்கள் அப்பா எங்களை வஞ்சித்துட்டாங்க. நான் சொல்கிறேன், இல்லை, பைபிளில் இவ கருத்தரித்த உடனேயே தேவன்கிட்ட போய் கேட்குறான், என் கற்பத்தில் 2 குமாரர்கள் இருக்கிறாங்க, அப்படியானால் எப்படியோ என் காரியம் எப்படியோ அப்படின்னு சொல்லி 2 பிள்ளைகள் பிறக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே, தன் 2 பிள்ளைகள் கற்பத்தில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே தேவனிடத்தில் போய் ரெபெக்காள் முறையிட்டு ஜெபிக்கிறார். அங்கேயே தேவன் ஒரு காரியத்தை சொல்லிறார். ஆதியாகமம் 25 அதிகாரத்துக்கு வரும் பாருங்க, 21 வசனம். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினால் அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பந்தரித்தாள். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். 2 பிள்ளைகள் இருக்காங்கன்னு தெரிஞ்சவொடனே எனக்கு எப்படி டெலிவரி நடக்கும், என்னுடைய காரியங்கள் என்ன, ஏன் 2 குழந்தைய கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத விசாரிக்கும்படி தேவனிடத்தில் அவள் போனாள் என்று பார்க்கிறோம். அங்கே தேவன் ஒரு காரியத்தை படம் போட்டு காமிக்கிறார் பாருங்க. அதாங்க இந்த டிராமாவுக்கெல்லாம் கிளைமாக்ஸ். அதுதான் அவர் சொல்லிறார். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்திலே உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்து இருப்பார்கள். வாசிங்க, மூத்தவன் இளையவனை. இப்ப இது யாருடைய பிளான்? தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதனால தான் கருவில் இருக்கும் பொழுதே, கருவில் மனுஷன் உருவாவதற்கு முன்பாகவே தேவன் நம்முடைய ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலக்கூறுகளையும் ஒவ்வொரு பகுதியையும் தேவன் பாருங்கள், செல்ஸையும் கூட ஆராய்ஞ்சு இந்த செல் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்டதாக மாறும், இதனுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னு கூட தேவனால் சொல்ல முடியும். ஒரு சின்ன சின்ன செல்களுடைய கூட்டமைப்பு தான் சரீரம். ஒரு செல்லை எடுத்தால் கூட அந்த செல் எப்படி வளர்ந்து என்னவாகும் அப்படின்னு தேவனால் சொல்ல முடியும். ஆகவே 2 பிள்ளைகள் கற்பத்தில் உருவாகிறாங்க. அவர் சொல்லுறாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இப்போ இந்த சத்தியம் ஈசாக்குக்கு ரெபெக்கா சொல்லியிருப்பான். கண்டிப்பா கர்த்தர் நான் கேட்டேன், கர்த்தர் எப்படின்னா 2 பிள்ளைகள் பிறக்க போறாங்க, மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு தேவன் சொல்லியிருக்கிறார். ஆனால் என்ன, பிறந்த உடனே இப்போ யாக்கோபு, ஏன்னா இவன் தானே ரூல் பண்ண போறான், இளையவன் தான் பெரிய ஆளா போறான். இப்போ அம்மா என்ன பண்றான், அவனை கைக்குள்ள வச்சுக்கிறான். ஏன்னா இவன் தான் பெரிய ஆளா வர போறான், இளையவன் தான் பெரியவனா போறான். 2 ஜாதிகள் வரும், அதுல இவனுடைய யாக்கோபுடைய ஜாதி தான், சந்ததி தான் பலத்து இருக்க போகுது. இது தேவன் சொல்லிட்ட காரியம். இது ஈசாக்கோ இல்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த தீர்மானமா கிடையாது, தேவன் சொல்லிட்டார். சிலருக்கு பாருங்க, நமக்கு 4-5 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்ன பண்ணலாம், என்ன படிக்க வைக்கலாம் சொல்லி பெற்றோர்கள் நம்ம தீர்மானம் பண்ணுவோம். இவனை அதை படிக்க வைக்கலாமா, இதை படிக்க வைக்கலாமா, எப்படி உண்டாக்கலாம் அப்படிலாம் நம்ம திட்டம் போடுவோம். ஆனா இங்க இவங்க 2 பேர்லாம் சேர்ந்து திட்டம் போடல, தேவனே ஒரு திட்டத்தை சொல்லிட்டாரு. மூத்தவன் இளையவனை செய்வான். 2 ஜாதியை பிறப்பாங்க. ஒரு ஜாதி ரொம்ப பலத்த ஜாதியான விஷயம் இருக்கும் அப்படின்னு ஒரே வார்த்தையில எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி முடிச்சிட்டார். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் யாக்கோபு தான் பெரியவனாக போகிறான். ஆனா ஈசாக்குக்கு எப்படின்னா கொஞ்சம் வேட்டைக்கறி பிடிக்கும். ஏசா கொஞ்சம் வேட்டைக்காரன், வானத்தில் போய் வேட்டையாடி அவன் நல்ல
ருசியுள்ள கறியெல்லாம் கொண்டாந்து கொடுக்கும் பொழுது வீட்டில் இருக்க வெள்ளாட்டையை சாப்பிட்டு என்ன பண்ண, நல்ல வனத்தில் கிடைக்கிற எல்லாத்தையும் ஈசாக்குக்கு கொண்டு வந்து கொடுக்க ஈசாக்குக்கு ஏசாவின் மேலே ஒரு பாசம் பெருகுது. அதனால் இவன் தகப்பன் அப்பாவுடைய பிள்ளை, இவன் அம்மாவுடைய பிள்ளைன்னு ஆகிட்டாங்க. 2 பேர் 2 டைரக்ஷனில் போயிட்டாங்க. இப்போ வயசான நாளாகும் பொழுது தேவன் சொன்னவைகளை எல்லாம் ஈசாக்கு மறந்துட்டு தன் மூத்த குமாரனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவன் திட்டம் பண்ணுகிறான். கருவுல பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, இளையவன் தான் பெரியவனாயிருப்பான் அப்படின்னு தேவன் சொல்லிட்டார். அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். அதனாலதான் பாருங்க, எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார், எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறான். அப்போ தேவன் என்ன பண்ணாரா, முதல்ல அறிந்து, அப்புறம் அழைத்து, அப்புறம் அவர்களை நீதிமான்களாய் மாற்றி, அப்புறம் மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி உயர்த்தி வைக்கிறார் என்று அப்படியே வேதம் பட்டியலிட்டு சொல்லுகிறது, அடுக்கடுக்காக சொல்லுது. அப்போ தேவன் கருவில் இருக்கும் பொழுதே அறிந்து யாக்கோபு முன்னாடி வச்சுட்டாரு. இவன் முந்தி ஏசா பிறப்பான், ஆனால் பின்னாடி பிறக்கிற யாக்கோபு தான் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு. ஆனால் ஈசாக்கு என்ன பண்ணுறான், மூத்தவனை மேலான இடத்துல வைக்கணும்னு விரும்புகிறான். வைக்க விரும்பி சில திட்டங்களை பண்ணுறான். அவன் மேல் ஆசீர்வாதத்தை சொல்லிடுவோன்னு முயற்சி பண்ணுறான். இப்போது ரெபேக்கால் போய் இந்த ஈசாக்கிட்ட ஃபைட் பண்ணால் கூட, இல்லையா தேவ திட்டம் யாக்கோபு தான் பெரியவனாக வரணும், உங்களுடைய ஆசீர்வாதத்தை அந்த யாக்கோபிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டார். சில ஆவிக்குரிய குடும்பங்கள்லேயே சொல்லுவாங்க, அவரெல்லாம் என் பேச்செல்லாம் கேட்க மாட்டாருங்க, நான் சொன்னாலாம் என்ன செய்ய மாட்டார், அவர் கேட்க மாட்டேங்கிறார். சில இடங்களில் சில மனைவிமார்களை பற்றி கணவன்மார் சொல்லுவாங்க, அவரெல்லாம் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அப்போ என்னன்னா, ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் என்ன செய்யறதில்ல, கேட்கறது கிடையாது, ஆவிக்குரிய காரியங்களை கூட அங்கீகரிக்கிறது கிடையாது. சிலர் எப்படி போனால் அனனியாசப்படுற மாதிரி இருப்பாங்க, மனைவி ஏதாவது தப்பான பாயிண்ட் எடுத்து கொடுத்து கடவுளுக்கு விரோதமாக செய்யினா உடனே கீழ்ப்படிஞ்சிருவாங்க கணவன்மார். நான் சொல்ல அப்படி இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ஆலோசனையை வைத்து தீர்மானங்களை எடுக்கிற நல்ல குடும்ப தலைவர்களாக நம்ம இருக்கணும். இப்போ இந்த ரெபேக்காள் ஈசாக்கிட்ட போய் சொன்னாலும் ஈசாக்கு கேட்குற மனநிலையில் இல்லை. அதனால தான் நம்ம ஒரு திட்டம் போடுறான், தேவனுடைய விருப்பம் என்னவென்றால் யாக்கோபு தான் மேன்மை அடைய வேண்டும். அதுக்கு தான் அவன் இவ்வளோ ட்ராமா ப்ளே பண்ணுறான். அதனால தான் யாக்கோபு கூட பயந்து கேட்குறான், ஒருவேளை சாபத்தை சொல்லிட்டா என்ன ஆகிறது. அப்போ சொல்ல அவளுக்கு தெரியும், அப்படிலாம் அவன் சபிக்க மாட்டான், ஏன்னா தேவன் சபிக்க விட மாட்டார். ஏன்னா தேவனுடைய திட்டம் என்னவா இருக்கிறனா, யாக்கோபை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணிட்டாரு. அதனாலதான் அவன் தைரியமா இறங்குறான். சாபத்துக்கு பதில ஆசீர்வாதத்துக்கு பதில சாபத்தை சொன்னா கூட அது ஓ மேல பலிக்காது, என் மேல பலிக்கட்டும், போ தைரியமாப்பா, நான் சொல்றதை கேளு, நான் சொல்ற மாதிரி அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சுவா, நான் சமைச்சு தரேன், ஏசாவுடைய சட்டையை போட்டுக்கோ, ரோமத்தை எடுத்து கையில சுத்திக்கோ, இனி போ தைரியமா போ. கடைசிக்கு இப்போ போட்ட பிளான் சக்சஸ்ஃபுல்லா ஜெயிக்குதுங்க. ஏனென்றால் ரெபேக்காலோட தேவன் என்ன செய்றாரு இருக்கிறார். அவள் தேவனுடைய திட்டத்தை அறிந்து செயல்படுகிற ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கிறதை பார்க்கிறோம். நான் சொல்றேன், கணவன் மனைவி இங்கே 2 பேர் இருக்கலாம், இதில் 2 பேர்ல யார் ஆவிக்குரியவங்கன்னு பாருங்க. நீங்கள் ஒருவேளை ஆவிக்குரியவர்களாய் இல்லாத அல்லது ஆவிக்குரிய அந்த மனநிலை இல்லாதவர்களாக இருந்தாங்கன்னா, நீங்க ஆவிக்குரியவர்களாக நீங்கள் திட்டங்களை குடும்பத்திலே செயல்படுத்த நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் தேவன் உங்கள் பட்சத்திலே இருப்பார். ஏன்னா நீங்க தேவனை வச்சு திட்டத்தை நகர்த்துறீங்க. ஒருவேளை புருஷனுக்கு பிடிக்காம இருக்கலாம் அல்லது மனைவிக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவனை மையமாக வைத்து ஒரு காரியத்தை செயல்பாட்டுக்கு அந்த குடும்பத்தில் கொண்டு வரும் பொழுது தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பார். அதுதான் இந்த சம்பவத்தில் பார்க்கிறோம். நம்ம சாதாரணமாக பைபிள் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ரெபேக்காள் ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க, புருஷனை ஏமாத்திட்டாங்க, பிள்ளையை என்ன செய்கிறாங்க, மூத்த குமாரனை ஏமாற்றி இப்படி ஆசீர்வாதத்தை எடுத்துட்டாங்களே. ஏசாவா தான் சொல்கிறான், அவன் இதோட 2 விஷயம் என்ன பண்ணிட்டான், ஏமாத்திட்டான் அப்படிங்கிறான். இல்லை இல்லை இல்லை, இட் இஸ் பிளான் ஆஃப் காட், இது ஒரு காட்ஸ் பிளான். ஏன் அப்படின்னு கேட்டால்,
ஏசா எப்பொழுதுமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையே செய்கிற மனிதனாக இருக்கிறான். அவன் அப்படி தான் இருக்கிறான். அவன் பிறந்ததுலேருந்தே அவனுடைய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்குது. அவன் பாருங்க, திருமணம் போகணும் பார்த்தீங்கன்னா ஏத்தின் குமாரத்தியில் போய் தான் என்ன பண்ணுறான் அப்போ என்னென்னா அப்பா அம்மா சொல்லுபடி அவன் திருமணம் என்ன செய்யலை, நடக்கலை. நான் நிறைய குடும்பங்களில் பார்த்துட்டேன். பெற்றோருடைய ஆசீர்வாதம் என்பது பிள்ளைகளுக்கு மிக மிக முக்கியமானது. பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை வாங்காமல் சில இடங்களில் பிள்ளைகள் வந்து நான் வந்து 18 வயசு ஆயிடுச்சு, நான் மேஜர் ஆகிட்டேன், என்னையெல்லாம் யாரும் கேட்கப்படாது, நான் என் இஷ்டத்துக்கு கல்யாணம் கட்டுவேன். அடுத்தவது பார்த்திங்கன்னா வாழ்க்கை நிறைய நாசமாக போன கதையை தான் பார்க்குறோம் இந்த உலகத்தில். ஏன் தெரியுமா? பெற்றோருடைய ஆசீர்வாதம் வர்றதில்லை. கல்யாணம் வந்துடுது, ஆனால் பெற்றோருடைய ஆசீர்வாதம் என்ன செய்யறதில்லை, இங்கே வர்றதில்லை. நான் சொல்கிறேன், தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் ஒன்று இருக்குங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற வாஞ்சிக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை பெறணும். நான்லாம் என் குடும்பத்தை விட்டு சின்ன வயசுல தனியாக பிரிஞ்சு தெரிஞ்சால் கூட என்னுடைய திருமண நாட்கள் வரும் பொழுது என்னுடைய அக்கா ஹஸ்பண்டு தான், அவங்க திருமணமாகி கொஞ்ச நாள் தான் அவங்களுக்கு. அப்போ அவர் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தார். அப்பாவை எப்படியாவது நான் கூட்டிகிட்டு வரேன், நீ சரின்னு சொல்ல. அப்பா அம்மாட்ட நான் போய் பேசி எப்படியாவது கூப்பிட்டு வரேன். அவங்க முன்னிலையில் உன் திருமணம் நடந்துருக்கு. நான் என்ன பண்ணேன், சபையை சார்ந்து கொண்டேன், பாஸ்டரை சொல்லிட்டேன். பாஸ்டருக்கு பொண்ணு பார்த்துட்டாரு, பொண்ணு கொடுக்குறவங்களும் பொண்ணு கொடுக்குறேன்ட்டாங்க, எல்லாம் ஓகே. இப்போ அவங்க வராட்டினாலும் எனக்கு திருமணம் நடந்துடும், நல்லபடியாக சபையில் நடந்து. ஏன்னா நான் சபைக்கு ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லான ஆள். பாஸ்டரும் அவரே சொல்லிட்டாரு, 4 நாள் பையனுக்கு தகப்பன் மாதிரி அப்படி சொல்லி தான் திருமணத்தை பேசுகிறார். ஆனால் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் என்ன பண்ணார்னா, இல்லை அப்பா அம்மாவை எப்படியாவது கொண்டு வரணும். இல்லை, அவர் ரொம்ப கடுமையாக முயற்சி எடுத்தார், போனார், அவங்கள அழைத்து கொண்டு வந்தார். நான் போய் எங்கள் அப்பா அம்மாலாம் கூப்பிடல, அவர் தான் போய் அழைத்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் என்னுடைய திருமணத்துக்குள்ளே வந்தாங்க. வந்து எங்கள் அப்பா தான் கையெழுத்து போட்டு எனக்கு திருமணமே பண்ணி வச்சார். முடிச்சுட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணாங்க. அப்போயெல்லாம் எனக்கு இந்த தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் எவ்வளோ முக்கியம்னு தெரில. வந்தால் வர்றாங்க, வராட்டினா போகிறாங்க. அவங்க என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டவங்க தானே, அப்படி தான் நான் இருந்தேன். ஏன்னா சின்ன வயசில் என்னை துரத்தி விட்டாங்க, அடித்து துரத்துனார் எங்கள் அப்பா வீட்டை விட்டு. அந்த காயம் உள்ளே இருந்துச்சு, அந்த வேதனை இருந்துச்சு மனசுக்குள்ள. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிளஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் குடும்பத்தில் இருக்க மற்ற ஒரு சிலர் அந்த முயற்சியை எடுத்தாங்க, அது சக்ஸஸ் ஆச்சு. நான் சொல்லுகிறேன், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் என்பது ஒன்று இருக்கிறது. வேதம் அதுதான் சொல்லுது. அதனால தான் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கனம் பண்ணுவாயாக அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லுது. எதுக்குன்னா உன் ஆயுஷ் நாட்கள் நீடித்து இருக்கும்படி. அப்பா அம்மாவை கனம் பண்ணாதவன் காலத்துக்கு முன்னாடி செத்து போவான், அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்பா அம்மாவை கனம் பண்ணாதவனுடைய விளக்கு கார் இருளிலே அணைந்து போகும்னு வேதம் சொல்லுது. இருளுக்குள்ள போறான், ஒரு லைட்டை நம்பி போயிட்டு இருக்கிறான், அந்த விளக்கே அணைஞ்சு போயிரும்போது வேதம் சொல்லுது. அப்புறம் எங்கிட்ட வழி தெரியும்? இன்னும் வேதம் சொல்லுது, தாய் தகப்பனை கனம் பண்ணலைன்னா காகங்கள் அவன் கண்ணை பிடுங்கி போட்டுரும் வேதம் சொல்லுது. இதெல்லாம் பைபிளில் சும்மா சொல்லியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் சும்மாலாம் சொல்லலை. அப்போ பெற்றோர்களை எப்படியாவது பிள்ளைகள் கனம் பண்ண வேண்டும் என்பதற்காக தான் தேவன் இவ்வளவு கடுமையான வார்த்தையெல்லாம் இந்த வேதத்தில் சொல்லி வச்சிருக்கிறார். ஏனென்றால் அதுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீ தாய் தகப்பனை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். நீ தான் கனம் பண்ணணும். சிலருக்கு அப்பா அம்மா எடுக்கிற சில தீர்மானங்கள், சில முடிவுகள் பார்த்தீங்கன்னா அதை மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா நான் நினைச்ச மாதிரி எனக்கு முடிவு எடுக்கலை. நான் ஏசாவுடைய வருத்தம் என்ன தெரியுமா? என்னை அவர் ஆசீர்வதிக்க தவறிட்டாரு. இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து சேஷபாத்திர பாகத்தை இழந்துட்டு அப்புறம் இன்னும் குடும்பத்தில் என்னென்ன சண்டை வந்துச்சோ தெரியல, எல்லாத்தையும் எழுதுனா பைபிள் கொள்ளாது. இவன் பாருங்க, முதல்ல அப்பா அம்மா பேச கேட்காம தான் திருமணமே பண்றான். ஏத்தின் குமாரத்திகளை போய் திருமணம் பண்ணிட்டு வர்றான். அவங்க வந்து ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோயாக இருந்தார்கள் என்று பார்க்கும். மனநோவுனா தினமும் அந்த பிள்ளைகள் வந்து இவங்களை திட்டவங்களாம் வேதனைப்படுத்துகிறவர்களாகவே இருந்தார்கள், மனநோவாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அதெல்லாம் தேவனுக்கு பிரியமானதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்படி தான் ஏசா வந்து அநேக தவறுகளை வாழ்க்கையில் செஞ்சுட்டே வர்றான். இப்போது யாக்கோபு வந்து ஆசீர்வதித்த உடனே இவனுக்கு ரொம்ப கோபம் வருது. அப்போ அவனை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ ரெபேக்கால் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒரே நாளில் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு 2 பிள்ளைகளை நான் இழந்துடக்கூடாது. நீ 16ஆம் இருக்கக்கூடிய உன்னுடைய
என்னுடைய சகோதரனாகிய லாபானுடைய வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி பெத்துவேலுடைய குமாரனாகிய லாபானுடைய வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அப்போ இன்னும் சொல்கிறாரு, அங்கே போய் லாபானுடைய குமாரத்தியில் ஒருத்தி திருமணம் பண்ணு, அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும், அவ பிள்ளைகளில் ஒன்று திருமணம் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அது கீழ்ப்படிந்து யாக்கோபு போனான். அங்கே போய் லேயால் ராகேல் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, திருமணம் பண்ணுறான். ராகேலுக்காக தான் அவன் வேலை செய்கிறான். ஆனால் ஏமாற்றப்பட்டு லேயால் கொடுக்கப்பட்டுறான். 2வது மனைவியாக ராகேலையும் தனக்கு அவன் மனைவியாக்கி கொண்டு அவன் 12 பிள்ளைகளை பெற்றெடுத்து பரிவாரங்களை உடைய மனுஷனாக திரும்ப அவன் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இங்கே வேதம் சொல்லுது, இந்த ஈசாக்கு இருக்கானே, இந்த ஏசா இருக்கானே, இவன் மறுபடியும் இந்த தாய் தகப்பனுக்கு மனநோயை உண்டாக்க வேண்டும், மனநோவு வேதனையை உண்டாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே வேலை செய்கிறான். அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தணும், அவங்க உள்ள வேதனை படணும் அப்படின்னு சொல்லி அந்த வேதனைப்படுவதற்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சான். சில பிள்ளைகளை பார்க்குறோங்க, விசுவாசிகளை பார்க்குறோம், அப்பா அம்மா சில தீர்மானங்களை எடுத்திருப்பாங்க. எல்லாம் இந்த சொத்து பிரச்சனையில தான் நிற்கும். கடைசியாக அவங்க ஏதாவது ஒரு தீர்மானம் எடுத்திருப்பாங்க, அது இந்த பிள்ளைகளுக்கு பிடிக்காது. கடைசிக்கு இந்த பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள், நம்முடைய சபையை சார்ந்த பிள்ளைகள் தான். அதுக்கெல்லாம் என்ன பண்ணுது தெரியுமா, இந்த அப்பா அம்மாவை அப்படியே நொந்து சாக வைக்கணும். இது எவ்வளோ நல்ல பெரிய திட்டம் பார்த்தீங்களா? நோகடிக்கணும் மனசை. நோகடிக்கிறது மாதிரி என்ன செய்யணுமோ அவ்வளவு செய்யணும். நான் சொல்றேன், பரலோகத்திலிருந்து தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே தேவையில்லாமல் விளையாடாதீர்கள். நாங்கள் சிலர்லாம் கொஞ்சம் சொல்லி பார்ப்போம், சொல்லி பார்க்கல கேட்கலன்னா விட்டுருவோம். எங்களுக்கு என்ன, போ, நீ தான் அதனுடைய நன்மையும் தீமையானாலும் எல்லாத்தையும் நீ தான் அனுபவிக்க போகிற, அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாய் அந்த வேதனைகளை பல மடங்காய் இவர்களுடைய வாழ்விலே அனுபவிப்பார்கள் என்பதை நான் கல்வெட்டில் எழுதி தரேன், வச்சுக்கோங்க. மாறாது, பொறித்து வைத்து கொள்ளுங்கள், மாறாது. இவங்க நினைக்கிறாங்க, ஈஸியாக நினைக்கிறாங்க, நம்ம என்ன வேணால் பண்ணாலும் தேவன் அவங்க செஞ்சதுக்கு தான் நம்ம பதிலுக்கு செஞ்சோம். இல்லை, தேவன் சொல்கிறாரு, நான் தான் தேவன், பதில் செய்யணுன்னா அது என்னுடையது. அந்த வேலை ஏன் வேலையை நீ செய்யாத. அவங்க தவறு செய்தாங்க, நீ தீர்மானம் எடுக்கிற, அது தேவனுடைய பார்வையில் தான் தவறா சரியான்னு தெரியும். எல்லாரும் நினைச்சாங்க ரெபெக்காள் தவறு செய்து விட்டாள், ஏசாவுக்கு துரோகம் பண்ணிட்டான். இல்லை, தேவன் சொல்லுகிறார், நான் சொன்னபடிதான் ரெபெக்காள் செய்தாள். நான் அவள் கற்பத்தில் இருக்கும் பொழுதே சொன்னேன், யாக்கோபு பெரியவனாக இருப்பான், ஏசாள் அவனுக்கு கீழ்ப்பட்டவனாக இருப்பான் என்று. அதைத்தான் ரெபெக்காள் செய்தாள். ஈசாக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவன் செய்யாதபடியினாலே தந்திரமாய் ரெபெக்காள் அந்த காரியத்தை செய்து முடித்தாள். அவ்வளவுதான். இப்ப கடவுளுடைய காரம் யார் பட்சத்தில் இருக்கும்? ரெபெக்காள் பக்கம் தான் இருக்கும். ஒருவேளை ஏசா நினைக்கலாம், நான் நினைச்ச மாதிரி எங்க அம்மா இல்லை, எங்க அம்மா தம்பிக்கு தான் எப்பவுமே சப்போர்ட்டு. நான் சரி, இல்லை 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 இல்லை. சில நேரங்களில் பாருங்க, நமக்கு தெய்வீகமாய் பெற்றோர்கள் எடுக்கிற முடிவுகள் சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு பிடிக்காது. அது தெய்வீகமான முடிவாகவே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம சொன்னோம்னாலும் அதை விளங்கிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மைண்டுக்குள்ள ஒரு செட்டிங் இருக்கு, இப்படிதான் இருந்திருக்கணும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு அவங்க ஒரு மனதில் ஒன்று வச்சுக்கிறாங்க. நான் சொன்னேன், இல்லை, தேவன் எப்படி வைத்திருக்கிறாரோ அந்த தீர்வின்படி தான் நடக்கும். பெற்றோர்களும் அப்படி தான் இருக்கணும், ஊழியக்காரர்களாக இருக்க நாங்களும் அப்படி தான் இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஆலோசனை சொல்லுவோம். எங்களை கேட்டால் நாங்கள் சொல்கிற ஆலோசனை தேவன் என்ன விரும்புகிறாரோ அதன்படி தான் இருக்காது. மூத்தவனுக்கு சாதகமாக, இளையவனுக்கு சாதகமாக, நடுப்பிள்ளைக்கு சாதகமாக, கணவனுக்கு சாதகமாக, மனைவிக்கு சாதகமானு பார்க்க மாட்டோம். அது எங்கள் வேலையே கிடையாது. தேவன் இந்த குடும்பத்தில் என்ன விரும்புகிறாரு, எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரு, அதன்படி ஒரு காரியத்தை, ஒரு ஆலோசனையை சொல்லுவோம், அவ்வளோதான். அந்தபடி தீர்மானம் எடுத்தாங்கன்னா ஒருவேளை பிள்ளைகளுக்கு சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது, அதுக்கு இறைவனும் பொறுப்பாக மாட்டார். பெற்றோர்களை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஏனென்றால் தேவனுடைய திட்டம் அப்படிப்பட்டதாக இருக்கிறதை பார்க்கிறோம். இவ பாருங்க, இவளை பலானாராமுக்கு அனுப்பிடுறான். 28ஆம் அதிகாரத்துக்கு வருவோம் பாருங்க. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளிலே
பெண் கொள்ளாமல். பாருங்கள், இந்த பிரச்சனையே என்னென்னா வீட்டில் கல்யாண பிரச்சனை. 2 பிரச்சனை தாங்க எல்லா குடும்பங்கள்லேயும் தலை தூக்குற பிரச்சனை. என்னென்னா, ஒன்று மேரேஜு, இன்னொன்று சொத்து பிரிக்கிறது. கொஞ்சோண்டு இருக்கும், அதை எப்படி பிரிக்கிறது? இல்லைன்னா ஒன்றும் இல்லாத தாய் தகப்பன் மாதிரி இருப்பாங்க, இவங்களை யார் வச்சுக்கிறது? அதுவும் பொங்கு ஓட வேண்டியிருக்குல்ல, நீ வச்சுக்கிறியா நான் வச்சுக்கிறதா? நான் 1 மாதம் வச்சுக்கிட்டா நீ 1 மாதம் என்ன செய்யணும்? வச்சுக்கிறணும். இந்த வயசான காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோர்களுக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கையே இருக்காது. அவங்க வாழ்க்கையை எப்படின்னா 2 பைக்குள்ளே அடங்கிடும். 1ஆம் தேதி ஆச்சா அந்த பையை தூக்கிட்டு அடுத்த மக வீட்டுக்கு என்ன செய்யணும்? போகணும். அடுத்த 1ஆம் தேதி ஆச்சா அந்த பையை தூக்கிட்டு அடுத்த மகன் வீட்டுக்கு போகணும். அங்கே அவர் எங்கன படுக்க சொல்கிறாங்களோ அங்கே படுக்கணும், எப்படி இருக்க சொல்கிறாங்களோ இருக்கணும். இப்படியே போனோடனே அவங்க ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, ஆண்டவரே சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே, பைக்கட்டை தூக்கிட்டு அலைய முடியல. இந்த நிலைமைக்கு பெற்றோர்கள் தள்ளப்பட்டுறதில் பார்க்குற பாருங்க. நான் சொல்கிறேன், இல்லை ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னால் நான் சொல்கிறேன், தாய் தகப்பனை நம்முடையவர்களாக நாம் சொந்தமாக்கி கொள்ள பழக வேண்டும். நமக்குரியவர்கள் அவர்கள். அதுதான் ரொம்ப ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவங்க சொத்து மட்டும் இல்லை. நிறைய பேர் பாருங்க, நான் சொன்னபடியாக சொத்தை பிரித்து கொடுத்தேன், உன்னை பார்க்க மாட்டேன் போ. நான் சொல்கிறேன், அவங்க வாயால் ஒரு வார்த்தை, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். யாக்கோபை பார்த்து ஈசாக்கு சொல்கிறான், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டிருக்கும். இந்த வார்த்தையை வந்து யாக்கோபை பார்த்து ஈசாக்கு சொல்கிறான். ஈசாக்கு தான் சொல்கிறாரு, உன்னை ஒருத்தர் சபிச்சானா அவன் சபிக்கப்பட்டு போயிடுவான், உன்னை ஒருவன் ஆசீர்வதித்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பான். இது எவ்வளோ பெரிய வேடுங்க. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையின் மேல சொன்ன மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீ வந்து உன்னை எவனாவது சபிச்சாலும் அவன் சபிக்கப்பட்டு போயிடுவான், நீ போய் சண்டை போட வேண்டியதில்லை, அது சாபம் அவன் தலைமையில வந்துடும். உன்னை ஒருத்தன் ஆசீர்வதிச்சா அப்படியே ஆசீர்வாதமா அவன் தலைமையில வரும். அப்போ ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்படணும்னா அவன் வந்து முதல் யாக்கோபை ஆசீர்வதிக்கணும். யாக்கோபை ஆசீர்வதிச்சானா அந்த ஆசீர்வாதம் அப்படி அவன் தலை மேல வரும். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை யாக்கோபு ஈசாக்கு வந்து யாக்கோபின் மேலே சொல்லிவிடுகிறதை பார்க்கிறோம். இப்போ ஏசா கண்ணீர் விட்டு கதறான், தகப்பனே என்னை ஆசீர்வதிங்க, இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம் தான் இருக்கா, கதறான். நான் சொல்றேன், தேவனுக்கு பிரியமில்லாத மீறுகிற காரியங்களை அநேகர் தொடர்ந்து செய்துவிட்டு ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் தேவனை நோக்கி கதறுகிறார்கள். செய்கிற காரியங்கள் எல்லாம் பிரின்சிபிள்ஸோ மீறிக்கொண்டே இருப்பது, தேவ பிரமாணத்தை மீறுறது, சொன்னா கேட்கறதே கிடையாது. கற்பனை இப்படி சொல்லுது, புதிய ஏற்பாட்டுடைய விதிமுறைகள் இப்படி சொல்லுதுன்னு சொன்னா அதெல்லாம் கிடக்குது, நான் இப்படிதான் இருப்பேன். பிடிவாத குணங்கள். கடைசிக்கு அப்புறம் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வரல என்பது, கர்த்தாவே என்ன ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா. ஏசா அவன் கண்ணீர் விட்டு கதறினாங்க. ஆனால் ஆசீர்வாதம் அவனுக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்டால் வரலன்னு போட்டது. எபிரேயர் 12ஆம் திருப்பி கொள்வோம் பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல. மறுபடியும் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். வெறும் பயிற்றுங்கூழுக்காக அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்துடல. அவன் ரொம்ப பசியோடு இருக்கும்போது அங்கே அவன் கேட்குறான், ஒரு விற்பனை வியாபாரத்தை பற்றி பேசுகிறான் யாக்கோபு. நீ அதை வித்தைனா நான் உனக்கு இப்போ இமீடியட்டாக உனக்கு பயிற்றங்குள்ள உனக்கு சாப்பிட தர்றேங்கிறான். அப்போது அவன் நல்ல ஒரு தொகையை வாங்கிட்டு தான் அதை கொடுக்குறான். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அவன் வந்து வெறும் பயிற்றங்குள்ள வாங்கிட்டு சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்துடல. ஆனால் அவனுக்கு அப்போ தேவை வந்து பயிற்றங்குள். இப்போ சொல்கிறான், உனக்கு கூழ் வேணும்னா எனக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை நீ என்ன செய்ய, எனக்கு விற்று போடு அப்படின்னு கேட்குறான். அப்போது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பயத்தங்கூழுக்காக ஒரு வேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன பண்ணிடுறாங்க, விற்று போட்டு விடுகிறானே. அப்போ சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய மேன்மை என்னது என்பது ஏசாவுக்கு என்ன செய்யல, தெரியலையோ அல்லது தெரிஞ்சும் அதை அசட்டை பண்றானான்னு தெரியல. ரொம்ப வந்து அசட்டையா
சிலருக்கு வந்து பாருங்க, தாங்கள் செய்யறது தவறுன்னு தெரியும், தேவனுக்கு பிரியம் இல்லைன்னா அதனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே அதை பண்ணுவாங்க. தெரியாம பண்றதுங்கிறதுலாம் வேற, தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுவாங்க. சத்தியமும் தெரியும் அவங்களுக்கு, தெரிஞ்சுக்கிட்டே அதை பண்ணுவாங்க. அப்புறம் ஆசீர்வாதத்துக்காக அவங்க கண்ணீர் விட்டு கதறினா கூட ஆசீர்வாதம் அவர்களை விட்டு விலகி போகும் போட்டிருக்கு. ஆசீர்வாதங்கிறது ஒரு ஸ்பிரிட்டுங்க, ஒரு ஆவிங்க. நீங்க அப்புறம் கண்ணீர் விட்டு கதறினாலும் உங்க வீட்டு பக்கமே அந்த ஆவி என்ன செய்யாது, வராது. ஐஸ்வர்யத்தின் ஆவி, ஆசீர்வாதத்தின் ஆவி, வெற்றியின் ஆவி உங்க வீட்டு பக்கமே வராது. இவன் ரொம்ப அதுக்கப்புறம் அழுகிறான். 17 வசனம் பாருங்க. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும், இப்ப விரும்புறான், ஆசீர்வாதம் வேணும்னு விரும்புறான், ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். பாருங்க, இந்த மீறுதல் அப்படிங்கிறது இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. ஒருவன் தொடர்ந்து மீறிக்கொண்டே இருக்கும் பொழுது, இப்போ நான் முதல் பாவத்தை பற்றி சொன்னேன், என்னன்னா அது மிஸ்ஸிங் த மார்க். திட்டமோட்டெல்லாம் பாவம் பண்ணுறது கிடையாது, தவறி விழுந்துறது. அக்கிரமம் என்பது திட்டமிடுதல் இருக்கிறது, ஆத்மா சம்பந்தப்பட்டது, அவனுடைய கேரக்டர் அதில் இருக்கு. மூணாவது காரியம் வரும்போது எப்படின்னா, இவன் அடிக்கடி சட்டத்திட்டங்களை தனக்கு வளைப்பது மாத்திரமல்ல, சட்டத்திட்டத்தை முற்றிலுமாக மீறுவது. மீறி 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 போயிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆயுதுன்னா, இவன் மீறுறதுலையும் இவன் மனது ஆத்மா சம்பந்தப்பட்டிருக்கு, இவனுடைய எண்ணங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. ஏன்னா இவன் திட்டம் போட்டு தான் என்ன செய்யறான், மீறுறான். கம்ப்ளீட்டா நான் மீற போறேன் அப்படின்னு சொல்லி அதை மீறி கொண்டே போகிறான். இந்த ஏசா அந்த வேலை செஞ்சுட்டே போயிடும். முடிவு என்னன்னா, பிற்பாடு அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் அவன் எண்ணத்தை காணலையா. வாசிங்க எபிரேயர் 12 அந்த கடைசியில் 17 பின்பகுதியை வாசிங்க. எண்ணத்தை காணாம போனா, மனம் மாறுதலை காணாமல் போனான். என்னதை காணாம போனா, மனம் மாறுதல். இப்போ வந்து பாருங்க, நம்ம சில நேரங்களை திட்டம் போட்டு தவறு செய்யும் போது, சரி இந்த ஒரு தடவை இந்த தப்பு பண்ணுவோம், அடுத்தப்ப பண்ணாம பார்த்துக்கலாம் அப்படின்னு மனுஷன் நினைப்பான். ஆனால் அடிக்கடி அடிக்கடி திட்டமிட்டு 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 தவறு செய்யும் பொழுது, ஒரு லெவல் வரும் பொழுது என்னன்னா, இவனுடைய மனது மாற வேண்டும் அப்படின்னு முதல் நினைக்குதேன், அந்த நினைவே இல்லாம போயிடும் மனசுக்கு. ஏன்னா இப்ப ரொம்ப டீப்பா போயிடுறாரு உள்ள, ரொம்ப டெப்துக்குள்ள போயிடுற, ஆழத்துக்குள்ள போயிடாரு. சில நேரங்களில் நம்மளை ஏமாத்திக்கிறோம், வசனத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஏமாத்திக்கிறது. எப்படின்னா, அதான் பாவங்களை அறிக்கையிட்டால் மன்னித்து மறந்து விடுறதுக்கு உண்மை நீதிமுள்ள தேவனா இருக்காருன்னு போட்டிருக்கல. பாவத்தை அறிக்கையிட்டா முடிஞ்சு போகுது. பாவம் பண்ணிக்கிறோம், அறிக்கைட்டுக்கிறோம், பாவம் பண்ணிக்கிறோம், அறிக்கைட்டுக்கிறோம், அப்புறம் பாவத்தை திட்டம் போட்டு பண்ணுவோம், அறிக்கைட்டுக்கிறோம், பாவத்தை மீறி மீறி பண்ணுவோம், அறிக்கைட்டுக்கிறோம். ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது இவனுடைய மனதிலே மறுபடியும் ஒப்புரவாக வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் போய்விடுகிறது. அவன் மனம் மாறணும்னு நினைக்கிற அந்த சான்ஸே இல்லாத அளவுக்கு அவங்க ஆழங்களுக்குள்ள போயிடுறாங்க. இதான் மீட்படைய முடியாத நிலை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இவன் பாவம் மன்னிக்கப்படனா இவன் மனம் திரும்பணும் இல்லையா? இவன் மனம் மாறுதலே வரலைன்னா அவன் எங்கிட்டு மனம் திரும்பி வரப்போறான்? அவன் மனசு மாற மாட்டேங்குது, ஒன்றில் போய் லயிச்சு போயிடுச்சு. இப்ப அந்த மனசு அதை விட்டு என்ன செய்ய மாட்டேங்குது, வெளியே வர மாட்டேங்குது. அதுவே போதும், அதுவே கிடவன். சில பாவத்துக்கு அடிமையா போன மனுஷங்களுடைய மனது இல்லைன்னா லயித்து விடுது, அப்படியே அதோட போய் இணைஞ்சு போயிருது. அந்த பாவ வாழ்க்கையோட அந்த பாவ செயல்களோட அப்படியே பின்னி பிணைந்து விட்ட பிறகு ரிப்பண்டன்ஸ், மனம் மாறுதல் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா மனசு மாறவே மாட்டேங்குது, அப்படி ஒட்டி போய் விடுது பாவத்தோட. ஏசாவுடைய செயல்பாடுகள் எல்லாமே அப்படிப்பட்ட செயல்பாடுகளாக இருக்கிறது. தொடர்ந்து அவன் தவறு மேல் தவறுகளை இழைத்து கொண்டே போகிறான். முடிவு வேதம் சொல்லுகிறது, அவன் கண்ணீர் விட்டு எப்படி தேடினானா, கவலையோடு தேடினானா, ரொம்ப ஒரு அக்கறைப்பட்டு தேடுறான். ஆனா அவன் எதை அடைய முடியவில்லை, மனம் மாறுதலை காணாமல் போனான். அதனாலதான் சீர்கெட்ட ஏசா அப்படின்னு சொல்லி ஏசாவை பற்றி வேதம் சொல்லுது. அவன் சீர்கெட்டவனாக இருந்தான்,
சீர்கெட்டவன் சொல்லும் போது இங்கே உங்களுக்கு நல்லா விளங்கும். சீர் அப்படின்னா ஒழுக்கம், நல்லா. சீர்கெட்டவன் என்றால் ஒழுக்கத்தை விட்டவன், ஒழுக்கமான காரியங்களில் ஒழுக்கமான செயல்பாடுகளிலிருந்து தவறி போன ஏசா என்று பார்க்கிறோம். முடிவு கடைசிக்கு அப்படி போயிடுது. இப்படி போனதுனால தான் கடைசிக்கு இவன் இப்படி இருப்பாங்கிறதெல்லாம் தேவன் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். அறிந்து தான் சொல்கிறாரு, ஏசா ஏசாவை காட்டில் யாக்கோபு பெரிய ஜாதியாக ஜனம் பெருத்த மனுஷனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த தகப்பனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக தான் ரெபேக்காள் அவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. அவர் ஏசா மேலே உள்ள பிரியத்தில் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அது தேவனுக்கே பிரியமில்லாத காரியமாக இருக்கு. ஆகவே அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபின் மேலே வரவழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரெபேக்காள் திட்டம் போட்டு தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் எப்போவுமே பாருங்கள், நம்ம வெறுமன சும்மா அப்படி லேசாக பைபிளை படிச்சுட்டு போனால் சிலருடைய செயல்பாடுகள் வேதத்தில் நமக்கு குற்றமாக தோன்றலாம். ஆனால் மனுஷன் பார்க்குற விதமே வேறு, தேவன் பார்க்குற விதமே வேறு. அவர் சொல்லியிருக்கிறார், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சில நேரங்களில் நீங்கள் அப்படி பிளைனாக பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க உங்களுக்கு குற்றவாளியாக தெரிவாங்க. ஏன் பாஸ்டர் கூட குற்றவாளியாக தெரியலாம். இந்த பாஸ்டர் இப்படி செஞ்சுருக்கப்படாது. நிறைய விசுவாசிகள் கெட்டு போகிற, நல்ல விசுவாசிகள் அவங்களாம் கெட்டு போனது காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பார்வை வேறு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நாங்கள் இருக்க மாட்டேங்கிறோம் சில விஷயங்களில். அப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, பாஸ்டர் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணியிருக்கக்கூடாது, பாஸ்டர் இந்த காரியத்தில் இப்படி ஒரு முடிவை சொல்லியிருக்கக்கூடாது. அவர் பாஸ்டரை பற்றி உட்காந்து தப்பாக பேசுகிறது. நான் சொல்கிறேன், அது எல்லாமே பெரிய பாவ செயல்களாக போய்விடுது. ஏனென்றால் நீங்கள் நிறைய பேர் ரெபேக்காலை குற்றப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே ரெபேக்கால் குற்றமற்றவள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரே குடும்பத்தில் அவளுக்கு 2 பிள்ளைகள். இவ பாருங்கள், அவளுடைய உள்ளம் 2 பிள்ளைகளுக்காகவும் பரிதபிக்கிறது. அவள் சொல்கிறான், 2 குமாரனையும் நான் ஒரே நாளில் இழந்து போகக்கூடாது அப்படிங்கிறான். அப்போ என்னென்னா, ஏதோ யாக்கோபு வாழ்ந்தால் போதும், ஏசா வேண்டாம் அப்படின்லாம் ரெபேக்கால் நினைக்கல. ரெபேக்கால் 2 பேருமே வாழணும் தான் நினைக்கிறான். அதுக்காக தான் என்ன பண்ணுறான், பரவாயில்ல உன் அண்ணன் அவன் இங்கேயே இருந்துட்டு போகட்டும், நீ இந்த சொந்த தேசத்தை, வாக்குத்தத்தத்தின் தேசத்தை விட்டு நீ தூரமா போ. இப்போ ஒரு விதத்தில் பார்க்க போனா யாருக்கு தாய் ஃபேவர் பண்ணா அப்படின்னா ஏசாவுக்கு தான் ஃபேவர் பண்றான். அவங்க அப்பாவோட இருந்து எல்லா ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அனுபவிக்கட்டும், நீ தூரமா போ. பாருங்க, என்ன வழிக்கு ஏதோ கொஞ்சம் கொடுத்தனுச்சிருக்கலாம், போற வழியில எல்லாத்தையும் இழந்துடுறான். யோர்தானை போய் தாண்ட காட்டிக்குமே எல்லாத்தையும் இழந்துடுறான். யோர்தானை தாண்டும் பொழுது வெறும் ஒரே ஒரு கையில் ஒரு குச்சி மட்டும்தான் இருக்கு, வழிக்கு கொண்டு போன எல்லாத்தையுமே இழந்துடுறான், எல்லாம் காலி. யோர்தானை தாண்டி போறான். அப்பா அம்மா அவனுக்கு என்ன கொடுத்தாங்க யாக்கோபுக்கு? பொருளாதார ரீதியில் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னா ஏசாட்ட தான் இருக்கு. தாய் சொல்றா, நீ பதானாராமில் இருக்கிற லாபானுடைய வீட்டுக்கு போ, கர்த்தர் உன்னோடு உன்னை ஆசீர்வதிப்பார், உன் மேல சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல என்ன செய்யும், பலிக்கும், போ தைரியமா. அப்ப தாய் எல்லா பிள்ளைகளையும் தான் நேசிக்கிறா. அவ ஏதோ யாக்கோபை நேசித்து ஏசாவை வெறுத்து இல்லை. இன்னொரு இடத்துல ஒரு வசனம் வாசிக்கிறோம், மல்யா 1ஆம் அதிகாரம். மல்யா 1ஆம் அதிகாரம், அங்கே 2ஆம் வசனம் பாருங்க. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்கு சொல்ற மல்கியாவுடைய வார்த்தை இது. ஜனங்களை பார்த்து நான் உங்களை சிநேகித்தேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாராம். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களுடைய தாவும் ஆக்கினேன். ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான்
இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றென்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார். பாருங்க, இந்த ஏதோமில் தான் போய் ஏசா வந்து பெண் கொள்றான். கர்த்தர் சினம் வைக்கிற ஜனம் என்று அழைக்கப்படுகிறது. ஏத்தின் புத்திரர்கள், ஏதோமின் குமாரத்திகள், இவங்களை தான் ஏசாவை திருமணம் பண்ணுறான். அது மாத்திரம் இல்லை, இவன் 16 போன்னு சொல்லி யாக்கோபு அனுப்பின உடனே போய் அப்பா அம்மாவுக்கு கானானியரிடத்தில் நீ பெண் கொள்ளாதன்னு சொல்லி அனுப்புகிறாங்கல்ல, இதை ஏசா கேள்விப்படுறான். அப்போ கானானிய பெண்ணை திருமணம் பண்ணுறது அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலையா, நான் மறுபடியும் போய் கானானிய பெண்கள் நினைச்ச பண்ண 2 பேரை திருமணம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஏசா போய் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஆபிரகாமுடைய வேலைக்காரியாக இருந்த ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேலினுடைய குமாரத்திகள், அவங்க சந்ததியில் வரக்கூடிய 2 பிள்ளைகளை போய் ஏசா திருமணம் பண்ணுவான். அப்போ எங்கெல்லாம் பிடிக்காதுன்னு தேவன் சொன்னாரோ அங்கெல்லாம் போய் ஏசா என்ன பண்ணுறான், திருமணம் பண்ணி தேவனுக்கும் பிரியமில்லாத செய்கைகளையும் பெற்றோர்களுக்கும் பிரியமில்லாத செய்கைகளையும் அவன் தொடர்ந்து செய்துட்டே வரும் பொழுது அவனுடைய இருதயம் கடினப்பட்டு பிற்காலத்தில் அவன் ஆசீர்வாதத்தை தேடி அலைஞ்சா கூட, கவலையோடு தேடினா கூட அவன் மனம் மாறுதலை கண்டடையாமல் அவன் போய்விடுகிறதை பார்க்கிறோம். மனம் மாறுதல் அப்படிங்கிறது இல்லாமல் போய்விடுகிறதை பார்க்கிறோம். இப்போ இங்கே பார்க்குறோம் இல்லையா, அவர் சொல்றாரு, நான் உங்களை சிநேகித்தேன்னு சொல்லும்போது எப்படி சிநேகித்தீர்னு கேட்குறீங்க, நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு உதாரணமாக சொல்கிறார். என்னன்னா, நான் ஏசாவை வந்து யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையும் வெறுத்தேன் அப்படிங்கிறார். இப்போ என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் இப்போ எல்லாம் முடிஞ்சு முடிவு புஸ்தகத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரியும். ஏசாவுடைய சந்ததி எப்படி பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, அவங்க எப்படி சபிக்கப்பட்டு போனாங்க, அவங்களுடைய தேசம் எல்லாம் பாலும் மனாந்தரமாக எப்படி போச்சு, அவங்களுடைய எதிர்காலத்தில் அவங்களுடைய சந்ததிகள் வாழ்வற்றி எப்படிலாம் போனாங்க, இந்த கதை பூரா அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனாலதான் சுருக்கமா சொல்றாரு, உங்களை நான் சிநேகித்தேன் அப்படி சொன்னா எப்படி சிநேகித்தேன்னு கேட்குறீங்க, யாக்கோபை நான் எப்படி சிநேகித்தேனோ அப்படி சிநேகிக்கிறேன். யாக்கோபை எப்படி சிநேகித்தாருன்னா, யாக்கோபுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். யாக்கோபு வெறும் கோலும் கையுமா போனான். ஆனா அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சவன், அப்பா அம்மா சொல்ல தட்டாதவன், கற்பனைகளின்படி நடக்கிறவன், கற்பனைகளை மீறாதவன், விரும்பி எந்த தவறையும் செய்கிறவன் கிடையாது. கற்பனைகளுக்கு ஒரு நாள் அவன் மீறவே மாட்டான். ஒரு நல்ல ஒபீடியண்டான ஆள். அதனாலதான் அவனை குறித்து வேதம் சொல்றது குணசாலியும் கூட அரவாசியும் என்று வேதம் சொல்ல. நல்ல குணம் படைத்த, நற்குணம் படைத்த ஒரு நல்ல மனிதன் யாக்கோபு. நல்ல குணம் அவருக்கு வந்து. ஆகவே தேவன் சொன்னாரு, யாக்கோபை சிநேகித்தை சொல்லும்போது வெறுமையா போனான். ஆனால் அவனை வந்து 14 இருக்கக்கூடிய அவனுடைய மாமா லாபான் அவனுடைய சம்பளத்தை 10 முறை மாத்தினா கூட, அவனுக்கு சம்பளம் என்று எதையெல்லாம் நியமித்தானோ அதை ஆசீர்வதித்தது நான் தான். அவன் 10 முறை மாற்றின பொழுதும் அந்த ஆசீர்வாதங்களை அவன் மேல் கட்டளையிட்டது நான் தான். திரும்ப அவனை பரிவாரங்களோடு புறப்பட்டு வர பண்ணதும் நான் தான். அப்போ அவர் சொல்றாரு, யாக்கோபை நான் எப்படி சிநேகித்தேன்னு பார்த்தியா, அது மாதிரி உன்னையும் சிநேகிக்கிறேங்கிறார். ஒரு உதாரணமாக சொல்றார், ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபையோ நான் சிநேகித்தேன் அப்படி சொல்லும் பொழுது, அப்போ என்ன சொல்லணும்னா, இவனுடைய சந்ததிகள் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதான் தேவன் ப்ரிடிக்ட் பண்றாரு. முன்கூட்டியே அவருக்கு தெரியும். ஏசா மட்டும் இல்லை, ஏசாவுடைய சந்ததிகள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஏசாவை வெறுத்தேன்னா, ஏசாவை வெறுத்தேன்னு அந்த நபரை சொல்லலை. ஏன்னா அது சொல்லும் பொழுது மல்யா, இப்போ ஏசாலாம் பூமியில இல்லை, சந்ததிகளை பற்றி பேசுறாரு. என்னால் வெறுக்கப்பட்ட சந்ததி எப்படி சபிக்கப்பட்டு போயிடுச்சுன்னு பாரு, என்னால் சிநேகிக்கப்பட்ட மனிதர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு பாரு. இதுதாங்க வேதம் நமக்கு படம் போட்டு காமிக்குது. தேவன் உங்களை சிநேகிப்பாரானால் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். தேவனுக்கு பிரியமில்லாத மீறுகிற காரியங்களை செய்து 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 தேவனுடைய நட்புக்கும் அன்புக்கும் அபாத்திரவான்களாய் போய்வீர்களானால் நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய சந்ததிகளும் இந்த உலகத்தில் ஏசாவின் சந்ததிகளை போல இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கர்த்தரை சிநேகியுங்கள். அதனால தான் வேதம் சொல்லுது, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும்
முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அன்புக்கு ஒரு கடவுளை நேசி. அதுக்குள்ளதான் அது ராஜரீக பிரமாணம் என்று வேதம் சொல்லுது. ராயல்லா. அவரை நீ நேசிச்சேன்னா அவர் உன்னை நேசிப்பார். அவர் நேசித்தா அந்த சந்ததி நல்லா இருக்கும். ஆகவே மீறுதல் அப்படிங்கிறது அடிக்கடி மீறிக்கொண்டே போகும் பொழுது திரும்ப நம்ம மனம் மாறணும்னு நினச்சா கூட நம்முடைய மனது நாம் எந்த காரியத்தை தேவனுக்கு பிரியமில்லாமல் மீறி மீறி செய்கிறோமோ அதோடு ஒட்டி கொள்ளும் பொழுது அது திரும்ப மறுக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், சிலவா சொல்லுவாங்க, இப்போ என்ன வயசாக போச்சு, கொஞ்ச நாள் இன்னும் நாங்கள் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு பாவமெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பாவத்தை அறிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட மனம் மாறிக்கிறோம். இல்லை, உங்கள் மனது ஏதோ ஒன்றோடு ஒட்டி கொண்டு விட்டால் நீங்கள் அதுக்கப்புறம் வெளியே வர முடியாது. அடிக்கடி மீறுகிறவர்களுடைய வார்த்தை மனது அப்படி போய் சேர்ந்துருது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் ஏசா. இன்னொரு உதாரணம் சவுலை பற்றி நான் சில காரியங்கள் சொல்லணும், அடுத்த வாரம் பேசுகிறேன். ஆகவே நம்ம திட்டமிடுதல் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தமாய் வாழ்வதிலே நாம் திட்டமிடுவோம். தேவனை சார்ந்து கொள்வோம், தேவனை நேசிப்போம். மனதார பாவம் செய்கிற மனிதர்களாய் ஒரு காலம் இருக்காதீர்கள். கற்பனை இன்னதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை மீறணும்னு நினைக்காதீங்க. கற்பனைகளையும் அந்த ஸ்டாண்டர்ட் லாஸை விதிமுறைகளை உங்களுக்காக வளைக்கணும்லாம் நினைக்காதீங்க. வேத புஸ்தகத்தை அப்படியே வளைச்சிக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு ட்ரை பண்ணாதீங்க. அதெல்லாம் அக்கிரமம் என்று வேதம் சொல்லுது. ஆகவே தவறான வாழ்க்கை முறை இருக்குமானால் மனம் திரும்பி விடுங்கள். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பக்கூடிய காலங்கள் இருக்கும் பொழுதே திரும்பிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்திருப்போம்.